ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் ஜிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. தேஹக்ஷோபகரைர்வ்ரதைர்வகுவிதைः தானைश्च ஹோமைர்ஜபைः சந்தானைர்ஹயமேதமுக்யசுமுகைः நானாவிதைः கர்மபிः யத்சங்கல்பவிகல்பஜாலமலினம் பிராப்யம் பதம் தஸ்ய தே தூராதேவ நிவர்த்ததே பரதரம் மாதப்பதம் நிர்மலம். குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 29வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு பூர்வ ஸ்லோகத்தில் சரணாகதியை தவிர ரெண்டாவது வழி கிடையவே கிடையாது. இந்த மாயையை தாண்டறதுக்கோ ஞானத்தை அடையிறதுக்கோ கைவல்யத்துக்கோ சரணாகதி தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னவர் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் கர்மாக்கள்னால முக்தியானது கிடையவே கிடையாது அப்படின்னு சித்தாந்தமாக சொல்கிறார். இதே விஷயத்தை பகவானும் கீதையில் இதே விஷயத்தை கர்மத்தினால மோட்சம் கிடையாது, கர்ம யோகத்தினால வேணால் மோட்சம் உண்டே தவிர கர்மத்தினால மோட்சம் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்திரமாக பல இடங்களில் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே மாதா அப்படின்னு சம்போதனம். தேகக்ஷோபகரைஹி பகுவிதைஹி விரதைஹி தானைஹி ச ஹோமைஹி ஜபைஹி சந்தானைஹி ஹயமேத முக்கிய சுமகைஹி நானாவிதைஹி கர்மபிஹி பிராப்யம் பதம் யத் சங்கல்ப விகல்ப ஜாலமலினம் தஸ்ய நிர்மலம் தே பதம் பரதரம் தூராது ஏவ நிவர்த்ததே அப்படிங்கிறார். அதாவது மனசு வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய திரிகரணங்கள் சொல்கிறோமே, இந்த திரிகரணங்கள்னால் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு கர்மாவினாலையும் நித்தியானந்த மோட்சமாக இருக்கக்கூடிய கைவல்யமானது சித்திக்கவே சித்திக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சித்தாந்தமாக சொல்கிறார். ஹே மாதா அப்படின்னு சம்போதனம் பண்ணி தேகக்ஷோபகரைஹி பகுவிதைஹி விரதைஹி, இந்த சரீரத்தில் சிரமப்படுத்திண்டு பட்னி கிடக்கேன், தூங்காமல் இருக்கேன், இப்படின்லாம் பலவிதமான சிரமங்களை கொடுத்துண்டு தரக்கூடிய பல வகையான விரதங்கள் இருக்கே, இந்த விரதங்கள் இதனாலேயோ தானங்கள்னாலேயோ ஜபைஹி ஹோமைஹி பலவிதமான ஜபங்களையோ ஹோமங்களையோ சந்தானைஹி சந்தானத்தினாலேயோ குழந்தை பெற்றிருக்கிறது இதெல்லாம் சந்தானத்தினாலேயோ அஸ்வமேதாதி மகா யாகங்கள் இருக்கே, இந்த அஸ்வமேதம் இது மாதிரி இருக்கக்கூடிய சோமயாகம் இந்த மாதிரிலாம் எவ்வளவோ யாகங்கள் இருக்கே, இந்த மாதிரியான யாகங்களை கர்மாவாக செஞ்சாலோ இதனால் ஏற்படக்கூடிய பலனானது வேறு ஏதாவது வேணா இருக்கலாமே தவிர ஆமுஷ்மிகமாக இருக்கக்கூடிய பல சொர்க்காதிகள் வேணா கிடைக்கலாமே தவிர இதனால் கைவல்யமோ மோட்சமோ இதனால் சித்திக்கவே சித்திக்காது அப்படிங்கிறார். அப்படியா? சாஸ்திரங்கள்லாம் இப்படியா சொல்கிறது? சாஸ்திரங்கள் எல்லாம் அகரஹர சந்தியாமுபாசீத அப்படின்னுலாம் நமக்கு சொல்கிறது. எத்தனையோ விதமான தர்மங்களை செய்யு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படின்னு சந்தேகம் வரலாம். தேகக்ஷோபகரைஹி ஷரீரத்தை வருத்திண்டு ஏகாதசி விரதம் இரு, பகுவிதைஹி விரதைஹி பலவிதமான விரதங்களை பற்றி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசினா நிர்ஜலமாக இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்துக்கான பலன் உத்தமமான விஷயங்களை சொல்லியிருக்கே. அதே மாதிரி பலவிதமான விரதங்கள் சொல்லியிருக்கே நம்மளுடைய சாஸ்திரங்களே. இந்த மாதிரியான விரதங்களோ
தானீஹி நல்ல பாத்திரத்தை பார்த்தா தானம் பண்ணிடு. கிரகணம் இத்தியாதி நல்ல காலம் வந்ததுனாக்க விட்டுறாத. நல்ல யோக்கியதையோடு இருக்கக்கூடியவாளை பார்த்தா தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் தானே சொல்கிறது. இதையும் ஹோமைஹி ஜபைஹி மந்திர ஜபத்தை எடுத்துக்கோ, இதெல்லாம் ஜபம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஹோமைஹி இந்த மந்திரங்களை புரஸ்கரண விதியில் பண்ணணும்னா ஹோமம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. சந்தானைஹி நல்ல பிரஜையை உண்டு பண்ணுறதுனாலேயே இவனுக்கு பிரம்மலோகம் கிடச்சிரும். இவனுக்கு அந்த நல்ல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னா அவனுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கே சாஸ்திரங்களே. அகரகர் சந்தியாம் உபாசீத விடாமல் சந்தியாவந்தனத்தை பண்ணுன்னு சொல்கிற விஷயம். இது பிரம்மச்சாரியாக இருந்தாக்க சமிதாதானத்தை பண்ணு, கிரகஸ்தனாக இருந்தால் ஔபாசனாதிகளை பண்ணு. நீ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்ச நாளைக்கு உனக்கு அக்னிஹோத்திராதி காரியங்கள்லாம் நீ எடுத்துட்டு கர்மாக்களெல்லாம் எடுத்துட்டு பண்ணு அப்படின்னு விதிக்கிறதே. ஹயமேத முக்கிய சுமகைஹி நானாவிதைஹி கர்மபிஹி இப்படியாக சொல்லியிருக்கும் பொழுது இவைகள்னால நான் கிடைக்க மாட்டேன், இவைகள்னால மோட்சம் சித்திக்காது அப்படின்னு சொன்னால் சந்தேகம் ஏற்படலாம். இவைகளெல்லாம் எதுக்கு பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரம் அப்படின்னா, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய சித்தத்தை ஏகாகிரமாக இருக்க வைக்கிறதுக்கும் நடத்த இல்லாமல் வெளியில் வழுவி வெளியில் விழுந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரமும் நல்வழிப்படுத்துறதுக்கோசரம் சாஸ்திரம் இந்த மாதிரியான நல்ல விரதங்களை பண்ணு, ஹோமத்தை பண்ணு, தானத்தை பண்ணு, ஜபத்தை பண்ணு அப்படின்னுலாம் நம்மளை சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் இவைகள் எல்லாத்தையும் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன சித்திக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா, இவைகள்னால மோட்சம் வேணால் சித்திக்காது, ஆனால் இவைகள்னால நல் வழிப்படுத்தப்படுவான் அப்படிங்கிற வரைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறார். மேலே பிராபியம் பதம் யத் சங்கல்ப விகல்ப ஜாலமலினம் அப்படிங்கிறார். அப்படின்னா சங்கல்பம் அப்படின்னா என்ன, விகல்பம்னா என்ன அப்படின்னு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுக்குறார். இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கல்பம், இந்த காரியத்தை நான் செய்யவில்லை அப்படிங்கிறது விகல்பம். இப்படியாக சங்கல்பமாகவோ விகல்பமாகவோ பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணமானது இருக்கும். இதனால் சங்கல்ப விகல்பங்கள்னால ஒருத்தனுக்கு திருப்பி திருப்பி பிறந்து போகக்கூடிய ஒரு காலம்தான் ஒரு பலன்தான் ஏற்படுமே தவிர, சங்கல்ப விகல்பங்கள்னால ஜாலமலினம் தஸ்ய நிர்மலம் தே பதம் உன்னுடைய பதமானது கிடச்சிருமா அப்படின்னாக்க தூராது ஏவ நிவர்த்ததே இது ரொம்ப தூரமாக இருக்கும். இதனால் நமக்கு க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு அந்த புண்ணியமானது சங்கல்ப விகல்பங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு புண்ணிய பாபம்னு ஒன்று இருக்கே, அதனால் சொர்க்காதி லோகங்கள் வேணால் கிடைக்கலாம், தோஷங்கள் இருந்ததுன்னா நரகம் அப்படிங்கிற லோகம் வேணால் கிடைக்கலாம். அந்த பலனானது முடிஞ்சு போச்சு அப்படின்னா க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு திருப்பி பிறக்க வேண்டியது தான். அந்த புண்ணியமோ பாபமோ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகம். அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பூலோகத்தில் பிறந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய இதனால் வேதங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னா, ந கர்மனா ந பிரஜயா தனே ந தியாகே நெய்கே அமிர்தத்வமானது அப்படிங்கிறது. அமிர்தத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சமானது சித்திக்கிறதுக்கு ந கர்மனா ந பிரஜையா ந தனேன ந தியாகேன இவைகள்னால இந்த தியாகத்தினாலேயோ தனத்தினாலேயோ பிரஜைகள்னாலேயோ கர்மாக்கள்னாலேயோ இவனுக்கு அமிர்தத்துவமானது நிச்சயமாக சித்திக்காது. இவைகள் வேணால் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு வேணால் பிரயோஜனப்படுமே தவிர, நல்ல லோகங்கள் கிடைக்கிறதுக்கு வேணால் பிரயோஜனப்படுமே தவிர, இவைகள்னால நமக்கு மோட்சமானது சித்திக்காது அப்படிங்கிறார். இதே விஷயத்தை விஸ்வரூப தரிசன யோகத்தில் பகவான் தன்னுடைய வாக்குனாலேயே சொல்கிறார். விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே பிரபஞ்சம் பூரா எனக்குள்ளே இருக்கு பாரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு காமிச்ச போது அவன் சொல்கிறான், அர்ஜுனன் என்னுடைய திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன, ரொம்ப சௌமியமாக இருக்கக்கூடிய நாலு கையோடு இருக்கக்கூடிய மனுஷ ரூபமே நீ எனக்கு காமி போகிறோம், இந்த விஸ்வரூபம்லாம் அடக்கிக்கோ,
எனக்கு என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு பகவான் சொன்ன வாக்கு, தேவாக அப்படி அஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தரிசன காங்க்ஷிணः. தேவர்கள்லாம் கூட இந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு தவங்கடக்கா, ஆனால் பார்க்க முடியலை. நீ ஏதோ என்னுடைய சக்கியம் அப்படிங்கிறதுனால உனக்கு காமிச்சிட்டேன். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந ச யுஜ்யயா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திரஷ்டவானசி மாம் யதா. என்ன வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுனாலையோ தபஸ்னாலேயோ தானத்தினாலேயோ யஜ்ஞாதிகள்னாலேயோ என்ன அடைஞ்சிடவே முடியாது அப்படிங்கிறத சொல்லி மேலே பக்தியாஸ்துவனன்யா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் த பரந்தப அப்படிங்கிறார். பக்தியினால் என்னவனா அடைய முடியுமே தவிர, பக்தியினாலேயோ ஞானத்தினால வேணால் என்ன அடைய முடியுமே தவிர, நான்கிற ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தியினாலையும் ஞானத்தினால வேணால் அடைய முடியுமே தவிர, நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச யுஜ்யயா அப்படிங்கிற பதத்தை பகவானும் இதே விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குருமுகமாக தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்களை தெரிஞ்சுண்டு அதை நித்திய அனுசந்தானம் பண்ணி கர்மாவை பண்ணாமல் கர்ம யோகங்களாக செஞ்சு, அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விட்டு, இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு, பிரம்மார்ப்பண புத்தியோடு பண்ணக்கூடிய கர்மாக்கு கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகத்தினால வேணால் பக்தியினாலையும் கர்ம யோகத்தினாலையும் ஞானத்தினாலையும் வேணால் என்ன அடையலாமே தவிர கர்மத்தினால அடைய முடியாது. நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி பிறந்தே ஆகணும். அதனால் கர்மாவினால உனக்கு ஞானமானது சித்திக்காது. இவைகள் எல்லாத்தையும் விடணும். நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விடணும். நாகங்கர்த்தாங்கிற ஞானத்தோடு பண்ணணும். சங்கல்பமாக இருக்கக்கூடியது பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய சங்கல்பத்தில் நடக்கிறதே தவிர நான் பண்ணுறேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதனால் எனக்கு என்ன பிரதி பலன் கிடைக்குங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பிரம்மார்ப்பண புத்தியோடு செய்யணும். இப்படி செஞ்சாவனா ஞானத்தினால இவனுக்கு மோட்சமானது சித்திக்குமே தவிர, கர்மாவை பண்ணுறதுனால நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தோடு பண்ணினால் இதில் அகப்பட்டுண்டு இதிலேயே தான் இருக்கணும். இவைகள் எல்லாத்தையும் விடணும். விட்டாக்க இந்த தியாக புத்தியோடு செய்யக்கூடிய கர்மாக்களுக்கே கர்ம யோகம்னு பேர். அப்படி வேணா நீ மோட்சத்தை அடையலாமே தவிர இல்லாமல் உன்னால் அடைய முடியாது. குருவனுடைய வாக்கியத்திலான நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு இந்த ஞானமானது அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைக்கு வரணும். அப்படின்னாக்க இவைகள் எல்லாத்தையும் நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விட்டு, இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற எண்ணத்தை விட்டு, பிரம்மார்ப்பண புத்தியோடு செய்யக்கூடிய கர்மாக்கள்னால சித்த சுத்தியானது ஏற்பட்டு இவனுக்கு ஞானம் சித்திக்கும். கர்மாவினால மோட்சம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் பராஹந்தா ஸ்வரூபம்னா என்ன அப்படிங்கிறத மேலே விளக்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்க்கலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.